வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டெல்லிக்கு போனோம் நான் என் தம்பி பிரபு, எங்கள் மூத்தவர் வந்து தம்பி தம்பு போட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கிட்டு போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சுற்றி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு. பிரபு அப்படியே பதறிட்டான், என்னன்னு தெரியலேன்ட்டு. எங்கள் மூத்தவர் அப்படியே கட்ட பாதி அப்படியே நிற்கிறாரு. சரி சுற்றி நின்றுட்டு கட்டி பிடிச்சேன். அண்ணா ஒரு ஃபோட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா. அடா பாவிகளா, கொஞ்ச நேரத்தில் பதற வச்சு விட்டீங்களாப்பா, என்னப்பா அப்படி ஐயா நாங்க அண்ணனை ரொம்ப பிடிக்குமையா ஐயா, நல்லா பத்திரமா பாத்துக்கீங்க அப்படி துப்பாக்கி தூக்கி அப்படியே வந்து 5 நிமிஷத்துல ஏற்றி விட்டோன்னே அப்படி ரிசல்ட்டை போட்டோன்னே, தம்பி இதனாலதான் தம்பி இந்த பயலுக்கு பதவி விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறாங்க. நமக்கே இந்த 10 நிமிஷத்துல பரபரப்பாயிருந்த. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. ஓய் பபுட்டி சேட்டா, இந்து ரெபேக்கா வர்கீஸ். என்ன எழவி அது? தற்காப்பு கலைகள் மட்டுமின்றி அட்டமா சித்திகளுள் ஒன்றான பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தும் பசித்துவ கலையையும் பயின்றவன். யாரா இவன்? கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்குது. வேஷம்லாம் போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போற குழந்தை மாதிரி கொண்டு. அவனுக்கு ஒரு பிரச்சனை. அவனுக்கு நீ நல்ல மனநல மருத்துவரை பாரு. டேய் அவன் பைத்தியக்கார மாதிரி கேள்வி கேட்காது. அவன் வந்து அவன் மாதிரி எங்க அவன் வந்து நியாயமா பார்த்தா திமுக சீட்டு கொடுத்தா தான் வாரிசு. ஆமா, நீ கேட்கறது எல்லாமே நீ உனக்கு என்ன தெரியுமா, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. எந்த ஒரு கேள்வியுமே சரியா கேட்கறது இல்ல, மத்தவங்களே கேட்க விடுறது இல்ல, எதுவுமே கேட்கறது இல்ல. உங்க மச்சனை கொடுத்து எதா பேசுக்காதையா. அவர் திமுக இருந்தாரு, அதிமுக இருந்தாரு. எங்க மாமா அவருடைய மகன், அவருக்கு சீட்டு கொடுத்தோம். அது திடீர்னு வந்து அது வாரிசு. ஏன் வாரிசு? என் மகன் ஆடாம பேசிட்டு இருக்காத. ஏய், நீ எந்த கேள்வியும் உருப்படியா கேட்கல. நீ இனிமே வராத என் பத்திரிக்கை, என்னைய சந்திக்காத. நீ உனக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும்? நீ அன்னையில இருந்து பாக்குறேன் கரியாலா, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, தேவையில்லாத கேள்விகளை கேட்கறது. என்ன நான் ஒரு பாட்டா கூடாது? உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. தம்பி இது பண்பாட்டு புரட்சி தம்பி. சங்க இலக்கியத்திலே வலுகிற தலையணங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனின் பேரனும் பேத்திகளமடா நாங்கள். பாடி ஸ்ட்ராங் தான், ஆனா மாடி வீக். அரசியல் என்னன்னு தெரியாது. தீண்டாமை தெரியுமா? என்னது? தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, இதுதானே கருத்து. அடி உதையும் கலந்து வச்சு அப்போக்கிரி பொங்கல் அப்போக்கிரி பொங்கல் அப்போக்கிரி பொங்கல்னு தளபதி பாடிக்காரு. அதுதான் தீண்டாம. தமிழ்ல என்ன? தமிழ் பத்தி தலைவர் அன்னைக்கே பாடிக்காரு. தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாடு எழுதி தரட்டுமா, உன் கண்ணு அழகுக்கு தான் கன்னட நாட்டை வாங்கி தரட்டுமா. என்ன அர்த்தம்? கன்னட நாட்டை வாங்கி தரணும், காவிரியை வாங்கி தரணும்னு சொல்றாருங்கிறான். இதுதான் அவனுடைய அரசியல். பயமா இருக்கா? இதோட பயங்கரமா இருக்கும். மொத்தமா வந்து வரப்பெல்லாம் சிஸ்டம் சரியில்லைன்னா இதுல இருந்து என்ன இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ உங்க சிஸ்டம் சரியில்லாம இருந்துச்சு. அப்போ இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை மாதிரி ஆளுங்க இப்படி பேசிட்டு அலையிறதுனால தான் தமிழ்நாட்டின் சிஸ்டம் இப்படி கேள்வி எடுத்து போயிருக்கு. இது என்ன சிஸ்டம் சரியில்லை? ஒரு வார்த்தையில சிஸ்டம் சரியில்லை போயிட்டு இருக்கிறதே அரசியலா? கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் செய்யப்படுது, மக்கள் அரசியல் செய்யப்படலை. இந்த மாறுதலை கொண்டு வர்றதுதான். அதை தான் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள், உங்களுக்கு தெரியும், சிஸ்டம் ராங்னு ஆங்கிலத்தில் சொன்னாங்க. நான் அதை தமிழ்ல அமைப்பு தப்பா இருக்கு மாத்தணும்னு சொன்னேன். அது குறித்து தான் பேசணும். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற. எம்பிஏ அடிக்கிற அளவு உங்கள்கிட்ட ஆட்டம் இருக்கலாம். நான் அதுக்கு வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்த மகளே டக்கு முட்டெடுத்துட்டாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா? டக்கு முட்டெடுத்துட்டாலும் நல்லா சர்க்கஸ் பண்ற நீ.
வந்து பாக்குறவங்க கணக்கு எல்லாரும் வந்துருச்சு, எல்லாரும் ஒண்ணுதான், பிரிவினே கூடாது. சரி, நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது. சரி, மொழி என்னம்னு பிரிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க? உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம், ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம், தென் மாநிலங்கள் எல்லா இடங்களும் ரசிகர்கள். கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். நான் புரியுதா? அப்ப இது எவ்வளவு எப்படி அடிப்படை இல்லாம நீங்க போயிட்டு அலைஞ்சீங்கன்னா எப்படி? தமிழக வெற்றி கழகம் ஏற்கிறீங்க நீங்க. உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. நீ என்னடா சொல்றது சொல்ற புண்டை? எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு. வாரிசை பத்தி அவ்வளவு மோசமா விமர்சனம் பண்ணிருக்காரு. அவ்வளவு மோசமா. அப்படி ஒண்ணு இந்த படம் வந்து ஆக மோசமாலாம் இல்ல. நான் பார்த்த வரைக்கும் பீஸ்ட் படத்தை விட மிக சிறப்பா இருக்கு. பீஸ்ட் அதை விட இந்த படம் ரொம்ப சிறப்பா இருக்கு. நான் மோகன் இல்ல, சிஐடி இன்ஸ்பெக்டர் பாபு. ஒரு ஏதோ ஒரு குப்பை படம் வாரிசுன்னு ஒரு படம். அந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச்ல தியேட்டர்ல சேர போன மொத்தமா நாசம் பண்ணிட்டான். முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. அந்த ஆள் என்ன சொன்ன? ஏதோ ஒரு குப்பை படம் வாரிசுன்னு ஒரு படம். என்ன சொன்ன? அதுக்கு வாரிசு மிகச்சிறந்த படம். இதுல எது உண்மை? ரெண்டும் உண்மைதானே. ஆக மொத்தம் ரெண்டு குத்துனே. மூணாவது குத்து நான் குத்தவா? குத்துனே உன் கையை தரோமா குத்துனே. எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சியும் போறது. பகை இல்லாம போறீங்களா? ஒரு பாத்துக்கிட்டு இருந்தா எங்கனாலயே தாங்க முடியல. நீங்க எப்படினே தாங்குனீங்க? எல்லாம் பழகிருச்சுடா. இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன்ல நிப்பல. எலெக்ஷனா? ஆமாடா. எவ்வளவு வாங்கியிருக்கேன் இவங்கிட்ட. இத சொல்லி ஓட்டு கேட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க. உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. தளபதி மொகர கட்டையில பாருங்களா, மொகர கட்டையில தளபதியா? என்ன தளபதி? ரோகிணி திரையரங்கத்துல சேர உடைக்கிறான், அங்க போய் மாநாட்டுல சேர உடைக்கிறான். இவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? திரையரங்குக்குள்ள பட்டாசை கொடுத்துறான் பரதேசி பைய. அவனை கண்டிக்க வக்கில்ல. இவர் நாட்டை திருத்த போறாரா? திரையரங்குக்குள்ள ரோகிணி தியேட்டர்ல பட்டாசை விட்டனா இல்லையாங்க? ஒரு ஏதோ ஒரு குப்பை படம் வாரிசுன்னு ஒரு படம். அந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச்ல தியேட்டர்ல சேர போன மொத்தமா நாசம் பண்ணிட்டான். பூரா பண்ணி மேஞ்ச மாதிரி இருந்துச்சு தியேட்டர். பொறாம லைட்டா சிட்டி தரபாட் குட்டி கதை சொல்லவன் நல்ல தம்பி, கட்டு கதையை சொல்ல வந்தவன். Gentlemen, இவன் ஒரு ஆளுக்கு ஒரு பேர் சார். He can dance, he can fight, and he is a sportsman. இவனோட பேச்சு கேட்கறது மட்டும் இல்ல, உங்க காதை அதுக்கும் தான். நீங்க சிட்டி கிட்ட ஏதாவது கேட்கறதா இருந்தா கேட்கலாம். இது என்ன ராகம்? நாட்டு குறிஞ்சி பாடுறேன்னு உசேரி போயிட்டீங்க. நடுவுல உன்னோட உக்காந்து நாம் பேச நல்ல இடம் தான். இந்த இடத்துல சுதி விலகிடுச்சு. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. சுட்டு பயிற்சி கொடுக்குறாங்க. எனக்கு கடாபின்னு நான் அண்ணான்னு கூப்பிட்டேன், அவர் என்ன அண்ணான்னு கூப்பிடுவாரு. நீங்க ரெண்டு ஒரு வயசு ஆளுக்கு தானே, மாமச்சனன்னு கூப்பிட்டுக்கிறங்கிறாரு எங்க அண்ணன். அதனால அவர் கடைசி வரைக்கும் நான் அண்ணன் தான் கூப்பிட்டாரு, நானும் அவர் அண்ணன் தான் சொல்லுவேன். கடாபி வந்து அண்ணனாலே உருவாக்கப்பட்ட தளபதி. அப்ப கடாபி வந்து கீழே படுத்து துப்பாக்கி வச்சு மேல வந்த விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாரு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன். நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட்டு, இந்த பிளாக் பெல்ட் வாங்கினவெல்லாம் தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டு ஆளா இருப்பான். பயப்படாம நிற்பேன். ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டும் ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதட்டி சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன அடிப்பேன் பாரு, ஒரே அடி முடிச்சிடுவான். அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான். இது சத்தியமா நான் செஞ்சேன். நான் வென்று கப்போட கோப்பையோட வந்து நிக்கிறேன். எங்க அப்பாவே நம்பல. நண்பா, என் காதென்ன இப்படி விட்டு போகிறாயே நண்பா. ஓ நண்பா, இங்கிலீஷ்ல பாடி வாழ்த்த போறேன். இங்கிலீஷ், இட்டாலி, ஊசி பாசி வைக்கிற பாச எல்லாத்துலயும் வாழ்த்துறா. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, happy birthday day to you, happy birthday day to you, happy birthday to you. நான் நெல்சன்,
வர்ற மாதிரி இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அடா சாரி கேட்டதுக்கு யாரா முறப்பாங்களா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இவனை பாரு நம்பி. யார முறைக்கிற? ஆமா மச்சான், முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்குடா திருப்பி முறைக்கிற? எல்லாம் வாங்க, அடிக்கிறது அடிச்சிட்டு இருக்கான். வா 40 பேர் என்ன துரத்திட்டு வந்தாங்க சார். 40 பேரா? பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். கம்யூனிட்டி பேஸ்ட் ஓட்டுகளை பறிப்பதற்காக வாங்குவதற்காக வன்னியரின் குறியீடாக அஞ்சலை அம்மாளையும், முக்குளத்தோருக்கு வாக்களை பறிப்பதற்காக வேலுநாச்சியாரையும், நாடார் சமூக வாக்களை பறிப்பதற்காக காமராஜரையும், அதே போல ஷெட்யூல் காஸ்ட் மக்களுடைய வாக்களை பறிப்பதற்காக அம்பேத்கர் அவர்களையும், அதே போல இந்த திராவிட சித்தாந்தம் பிறமொழியாளர்கள் கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் இவங்களுடைய வாக்களை பறிப்பதற்காக பெரியார் அவர்களையும் பயன்படுத்திருக்காரு ஒழிய இதுக்கு அவர் யாருன்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு சொன்னவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வச்சா சரியாகும். அது போல மற்ற சமூகத்துக்கு எப்ப இருந்து இந்த மாதிரி நீங்க விஜய் எப்படி ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க தெரியுமா? மாநாடு முடிந்த பிறகாக. மாநாடுக்கு முன்பு வரை அண்ணன் சீமான் பேச்சும் திரு சாட்டை துரைமுருகனுடைய கருத்தும் வேறவா இருந்தது. மொத்த வீடியோ நான் எடுத்து போட்டு அப்படிதான் வச்சிருக்கிறோம். உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இல்ல உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க எதையோ எதிர்பார்த்து உட்கார்ந்துருந்தீங்க விஜய் கிட்ட, அவரு அதை பேசல. அதுதான் உங்க பிரச்சனை. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. சினிமாவில பஞ்சடாக்குல தம்பி, இது நெஞ்சிடாக்கு. ஏதாவது பிரச்சனை சண்டை போட சரியாடுமானே, எது வந்தாலும் பேசிக்கலாம். உயிர் கொண்ட பிரச்சனை தீர்மானே. ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவான நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க. எது வந்தாலும் பேசிட்டு சின்ன பையனானே சொன்னா சோழி முடிச்சு ஸ்மெல். ஐயோ ஸ்மெல், பூமர் ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. பூமர் இந்த உர்ரா பூமர் மாதிரியே ஸ்மெல் வருது. உன் மேலதான் அடிக்கிற மாதிரி தெரியுது. நீதான் அந்த பூமரு. தள்ளு. பூமர்லாம் என்னை தான் திருந்த போறீங்களா? நல்ல விஷயம்டா அதெல்லாம். இதெல்லாம் வந்து போக போக அழிஞ்சுக்கிட்டே போகுதுடா. இதெல்லாம் பண்ணாதான்டா ஒரு நல்லா இருக்கும். அதான் பூமரு. பூமர்னு சொல்லு. திடீர் பூமரா கிளம்பிட்டாங்க. இவங்க எல்லாம் என்ன செய்யறது? பூமரை வச்சுக்கிட்டு வேலை பாக்குறாங்க. ஒரு நல்ல கருத்து சொன்னா பூமருங்கிறீங்க. என்னதான் பண்ணணும்? ஒரு நாள் பழகிட்டு இருக்கேன்னு எனக்கே இன்னைக்கு தானே தெரியும். என்னது பூமர்னு? பூமர்னு தெரியாதப்பா. பூமர், பூமர் அங்கிள். எஸ், கமான் கமான் அங்கிள். பூமர் அங்கிளா? அடுத்து நிக்காதீங்க, லாஸ்ட் சாப்பிட்டுங்க. நாசமா போயிருவீங்கடா. என்ன தம்பி நல்லா ஓடிட்டு இருக்கு கடையை போய்? என்ன தம்பி என்ன நீங்க இப்படி கட்டிவிட்டீங்க? கேம்பெயினை தொடங்கவா, மைக்க கையில் எடுக்கவா, எல்லாம் பதறிட்டான். 2 வரியில பல பேர் நெஞ்சடிச்சு உட்காந்துட்டான். என்னடா அது தம்பி? நான் குட்டி கதை சொல்லுவன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன். நீங்கள் இனிமேதான் பெரியார், அம்பேத்கர் எல்லாரையும் படிக்கணும். நாங்க படிச்சு பிஹெச்டி வாங்கி தீசிஸ் சப்மிட் பண்ணிருக்கோம். கல்லூரிக்கு போகும்போது கல்லூரி போனவன பத்தியடா நான் தான். 2 லிட்டருக்கு மேல குடிக்கிற ஒரு ஆளை சொல்றா பாப்போம். ரொம்ப பெரிய மொடா குடியாரா இருந்தா 3 லிட்டர் குடிப்பான். அவ்வளவுதான் குடிப்பான். எப்படி சீமான் சொல்ற? பிறந்து வளர்ந்ததே அங்கே இருந்துதான். நான் மட்டும் இல்ல, எங்க அண்ணன் தம்பி எல்லாரும். இந்த எங்க அண்ணன் உட்கார்ந்துருக்க, எங்க அண்ணன் இருக்கா? எங்கடா ரவினே? எங்க இருக்காது? சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா என்ன தெரியுமில்ல, கெட்ட ராஸ்கல் வெடிச்சு சதறிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தனுக்கு முடியாது, தலை காட்ட முடியாது. படுக்க வச்சு முதுகு மேல நடத்துறோம் பையனை. ப்ரோ சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. 100 போடுவோம். ஒரே டைம்ல நீங்க எத்தனை செட்ல போடுவீங்க? 3 போடுவோம். 3 செட் 50 போடுவீங்க. 100 போடுவீங்க. சில சமயம் 2 பேரும் வெறியாச்சுன்னா 1000 தடவை அதை போடுவோம். ஓத்து விடுவோம் பாட்டுக்கு, ஓத்து உலக விடுவோம் பாட்டுக்கு. நீ பாட்டுக்கு ஓடுறா, ஓடு ஓடு ஓடு, ஓத்தாண்டா ஓடு, உலகமாக்கா ஓடு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஐயோ தாத்தா, சேர உடைக்கிறது, டான்ஸ் ஆடுறது, விசில் அடிக்கிறது, தளபதி உள்ள வந்தா பவரடி அண்ணன் யாரு அப்படின்னு கத்துறது, அஜித்தே கடவுளே, அதெல்லாம் எங்க கூட்டம் கிடையாது.
நாங்கள் கட்டமைக்கப்பட்ட ராணுவங்க. நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி இனிமேல் தான் 3 மடங்கு அதிகரிக்கும். அறிவு இருக்கு அவனுக்கு, பொறுக்கி புறம்போக்கு வைத்து சொல்றதானே திங்கிற. ரொம்ப ரொம்ப அவசரப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன் விஜய் விமர்சனத்துல. அவர் என்ன அடுத்தடுத்து பேச போறாருன்னே நம்ம தெரிஞ்சுக்கல. பெரியாரியா அவர் முழுமையா ஏத்துக்கல. பாத்தீங்களா, அவர் சொன்னதை நான் முழுமையா ஏத்துக்கலன்ற. அவர் எதையுமே முழுமையா ஏத்துக்கலங்கிற பிரச்சனையே அதானே விமர்சனம் வைக்கிறோம். முழுமையா ஏத்துக்கோங்க. இல்ல நீங்க எழுதி தரீங்களா? இல்லனா மானம் வெக்கம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா? எனக்கு மானம் வெக்கம் சூடு சொரணை எல்லாம் இல்ல. எல்லாத்துலயுமே ஒரு 2 கிலோ வாங்கிட்டா என்ன நான் வச்சுக்கிறேன். என்ன செத்த பையில உங்களோட வந்த நாளைக்கு மானமே போச்சு எனக்கு. அது கிடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். என்ன சொல்லுவ? கோச்சாரம் சரியில்லை. உன் வீட்டோட பிச்சுக்கிட்டு ஓ மூஞ்சில விழுந்துரும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. விஜய் நான் சொன்னா கேட்கும். எம்எல்ஏ ரொம்ப மரியாதை. என்ன சொன்னாரு? ஒயின் ஷாப்ல 3ங்கன்னு சொன்னேன். நீங்க சொன்னீங்களா? ஓகே. அதுக்கு ஓகே சரி பண்ணலாம் அப்படின்னு. நீங்க என்ன படிக்கிறீங்க? ஏன் வந்து இப்போ அந்த மாதிரி டாஸ்மாக்லாம் மூடணும்ன்றது உங்க மைண்ட்ல தோணுச்சு? இது ஏன்னா நிறைய விஷயங்கள் குழந்தைங்க நிறைய பேரு இந்த படம் பார்த்தேன் அந்த படம் பார்த்தேன்னு பேசுவாங்க. நீங்க இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும்னு யோசிச்சுட்டு வந்தீங்க? அது வேண்டாம். வேண்டாம். கெடுது. ஓகே ஓகே. எல்லாரும் நல்லது. ஓகே. இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி பாதிக்கப்படுறது பாக்குறீங்களா வீடு கிட்டலாம்? ஓகே ஓகே. அவர் சினிமாலாம் பாப்பீங்களா? ஓகே. ரொம்ப பிடிக்கும். நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? 4th. பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. பெரிய காட்டு எருமைங்க. இவன் என்ன பண்றான்? அந்த குளத்தையே காட்டிட்டு இருக்காங்க. குளம் முழுமைக்கு முட்டை, கொசு முட்டை, கொசு அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கான். அந்த முட்டை பொறிக்கிறது கொல்றத காட்டிக்கிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு கவுண்டிங்ல அப்படி சுன்ற சத்தத்துக்கு லட்சக்கணக்கான கொசு அப்படியே பறக்குதுங்க. டேக்கப் ஆகுது, அப்படியே பறக்கு. வந்து காட்டுக்குள்ள வந்தவன இந்த பெரிய காட்டு எருமை மேய்துல, அந்த மொத்த கொசுவும் அது மேல அப்படி உட்காருங்க. எருமை அப்படியே சத்து விழுகுதுங்க. கொசுங்க ஒரு சின்ன கொசு அவ்வளவு பெரிய மிருகத்தை ஒரே அடியில சாப்பிட்டு. முருகா, இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? நண்பர்களுங்க, சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.